இன்னைக்கு அப்பா காலையில குடல் வாங்கிட்டு வந்தாருப்பா. குடல் கறியும் குழம்பும் குடல் வறுவலும் செய்ய போறோம். வாங்க கலந்துக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இங்க வா, குடல் பாரு, அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கான்னு. இத தோல் உரிக்கணும், இத கிளீன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இதை கிளீன் பண்றதுக்கு நம்ம சுடுதண்ணி வச்சுதான் கிளீன் பண்ணணும். அதுக்கு சுடுதண்ணி போட்டுக்கோங்க குக்கர்ல. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாமா? வெங்காயம் தக்காளிலாம் ஓகே. ரெண்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், 4 பச்சை மிளகா, 2 விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, இது வந்து வதக்குறதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. உனக்கு பிடிக்கலடா தம்பி இந்த குழம்பு? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கணும், வதக்கிக்கணும். மீதியெல்லாம் நம்ம அப்புறமா குழம்புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு தம்பி இங்க பாரு, வதக்கிறதுக்குலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். குடல் சுத்தம் பண்ண சுடுதண்ணி வச்சுட்டேன். இப்ப அந்த குடல்ல உள்ள இருக்க டியூபை சுத்தம் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பிளேட் ஒண்ணு எடுத்துக்கணும். எப்படி கிளீன் பண்ணணும்னு பாருங்க. இது எடுத்தா உள்ள இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். தான் அப்படி சீரா வச்சு நான் வந்து தண்ணியை திறந்து விட்டு அப்படி எடுக்கணும்டா தம்பி. ஒரு 3 டைம்ஸ் பண்ணா போதும். அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கிளீன் பண்ண, ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட இந்த போட்டி கிளீன் பண்றதே ஒரு கலை. தம்பி இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டே இரு, நான் அதுக்குள்ள தண்ணி கொதிக்குது, இதை போட்டு எடுத்துட்டு வரேன். கொதிக்கிற தண்ணியில இதை அது தண்ணி உள்ள போட்டதுதான் அந்த மேல இருக்க தோல் வெந்து அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அதை கிளீன் பண்ணிட்டோம்னா நல்லா வெள்ளை வெளியேர்ல பார்க்க நல்லா இருக்கும். இல்ல உப்புலாம் எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. அது நம்ம மேல இருக்க தோலை தானே எடுக்க போறோம். மேல இருக்க தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை பாயில் பண்ணணும். கேக்குது தம்பி? அதை நிறுத்திக்கோ, இதை நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். தனியா செய்ய முடியலப்பா, அதனால தான் உங்களை தொடக்கி போட்டிருக்கேன். செய்யலாமா? கத்தி ஒண்ணு எடுத்துக்கப்பா. வா, சூப்பர். இதான் போட்டியா? எஸ். ஓகே. இது சுத்த முடியா? சரி. ஓகே தம்பி, இதை பண்ணுங்க வாங்க. இதை எடுத்து அவ்வளவுதான்ப்பா. இது சுடுதண்ணில இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ மேல இருக்க தோலெல்லாம் எடுக்கணும். எடுக்கட்டா? ஓகே.
ஓகே. இப்போ இதை வந்து நம்ம இப்படி கத்தியால கிளீன் பண்ணாலே வரும். எனக்கு தான் சூடு பண்ணலாம். ஆமா, ஈஸியா இருக்கும். இதே போதும். சுண்ணாம்புல எங்க அம்மா காலத்து டெக்னிக். திரும்ப தம்பி, அம்மா அதை சூடு தாங்கல, நீ கொஞ்சம் செய்ய, நான் இதை கிளீன் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துடும். சுடு தண்ணியில போட்டு எடுத்தோம்னா சூப்பரா வந்துடும். நம்ம கிளீன் பண்ண கஷ்டப்பட்டோம்னா டேஸ்ட் கிடைக்காது. அதை கஷ்டம் இல்லாம நம்ம கிளீன் பண்ணாம சூப்பரா இருக்கும். குடல்லாம் அலசியாச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு இதை 2 விசில் விட்டா போதும், நிறைய தேவையில்லை, நல்லா வெந்துடும். ஆனா இது வந்து சுத்தம் பண்ணும்போது குடல்ல இருக்க அந்த கருப்பு வந்து முழுசா கிளீன் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப இன்னொரு சுடுதண்ணியில போட்டு அதை கிளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா சிரமத்தை பார்த்தா டேஸ்ட் கிடைக்காது. அதனால சிரமத்தை பார்க்காம செஞ்சோம்னா அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வதக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அது இந்த பக்கம் வதக்கிக்குவோம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுட்டு மிளகு, சீரகம், சோம்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கணும். கடாயை வச்சாச்சுப்பா. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா முதல்ல போட்டுக்கணும். போட்டு ஒரு வதக்கு. நாங்கள் குக்கிங் நல்லா பண்ணலாம்னு நினச்சாலும் கெஸ்ட்டுங்க வந்து போயிட்டே இருக்காங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இருந்தாலும் இதுலேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு. எங்க வீட்டில் உட்காந்து அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், சோம்பு அதில் சேர்த்து வதக்க வேண்டியது தான். வதக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து தேங்காய், 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கெஸ்ட் வந்ததால நடுவில் அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நடுவில் அவங்களுக்கு இதை வதக்கி ஆற வச்சுட்டு நடுவில் காஃபியும் போட்டாச்சு. இதுக்கு நடுவுலையும் ஒரு வேலை, தேங்காய்லாம் ரெடி பண்ணணும் அரைக்க. அதனால் தேங்காய் நடுவில் ரெடி பண்ணுறதால கெஸ்ட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. குக்கரும் விசில் வதங்கிட்டு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டா போதும்பா, சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதை வெந்தது பார்க்கலாம். இந்த சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கு, நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆற வச்சு சின்ன சின்னதாக பீஸ் பண்ணிட்டாதான் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிஞ்சுக்குவோம். வாங்க சமையல் உள்ள போகலாம். தண்ணியிலேருந்து அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடுவோம். ஆற வச்சதான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
எங்க வீட்டுல சின்ன வயசுல எல்லாம் அம்மா இதை வந்து வாங்கிட்டு வருவாங்க, சுண்ணாம்பு போட்டு தான் தீத்துவாங்க. அதை ஸ்க்ரீன் பண்ணி அதை பார்க்கும்போது எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காதுதான், சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனா இப்போ வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே அது தோணுது. ஆஹ் இன்னைக்கு நான் அம்மா ஆயிட்டு என் பசங்க கிட்ட சொல்றேன், இதை சாப்பிடுங்கப்பா நல்லதுப்பா உடம்புக்கு அப்படின்ட்டு. எல்லாம் அப்படியே எல்லா தாய்மார்களும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். ஆனா எல்லா குழந்தைங்களும் அதுங்களும் ஒரே மாதிரியே யோசிக்கிறாங்க. எது நம்ம நல்லதுன்றோமோ அதை சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து குழம்புக்கும் நம்ம வந்து வறுக்கிறதுக்கும் ஆனியன் கட் பண்ணிக்கணும். அப்பெல்லாம் தொடப்பு குச்சி வச்சு அந்த குடல் உள்ள வந்து வச்சு குடலை திருப்பி அது செய்வாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். சின்ன வயசுல நான் அதை பார்க்க கூட மாட்டேன். ஐயே இது என்ன இப்படி பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அதை நானே கிளீன் பண்ணி செய்யறேன், சாப்பிடுறோம். அன்னைக்கு நான் அம்மா, அவங்க எங்க அம்மா எனக்கு அம்மாவா இருந்து சொன்னாங்க, இன்னைக்கு நான் அம்மாவா இருந்து பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன சின்னதா பீஸ் போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சூடு ஆறிடுது, இப்ப அறியறேன். சின்ன சின்னதா அறிஞ்சு கத்தியில அறியலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அறியிற மாதிரி இருக்கும். கத்தி அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்பா இருந்ததுன்னா வச்சு அறிஞ்சிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி தர்றாரு அவரு. ஆமா, இங்கேயே சாச்சி வைக்கலாம். ஆனா தண்ணி வந்து என் மேல சிந்துன்றதுக்காக நான் இங்க தொண்டை வச்சு அறியறேன். இதையும் அதே மாதிரி சின்ன சின்ன டியூப் மாதிரி கட் பண்ணிக்கணும்னா இதுவா இருக்கும். கையிலேயே பிச்சு என்னால கீழே உட்காந்து நின்றுட்டு அறிய முடியலப்பா, அதனால கீழே உட்காந்துட்டேன். உட்காந்து அரிஞ்சு எடுத்துட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலான்ட்டு. அதனால அருமை நம்ம நின்றுட்டு அறியும் போது மேலேயே சிந்தும். இந்த தண்ணி வர்றதெல்லாம் அப்படி சாட்சி தானே அறியிறோம், சிந்தும். அதனால நம்ம என்ன பண்ணோம், இத வந்து உட்காந்துட்டேன் கீழே, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று அறியறதுக்கு இதுவா இருக்கு சொல்லிட்டு. நல்லா வெந்துட்டுப்பா, சாஃப்டா. இதான் நல்லா சாஃப்டா வெந்துடுது. ஆனா அரிஞ்சாதான் அந்த சின்ன சின்னதா அழகா இருக்கும் பார்க்க, குழம்புக்கும் வறுவலுக்கும். குடலை நல்லா அரிஞ்சாச்சுப்பா, சின்ன சின்னதா பொடிசா அரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப வதக்கி வச்சது ஆறிட்டு அதை மிக்சியில போட்டு அது கூட தேங்காய் ஒரு 4 முந்திரி பருப்பு, அது வந்து ஒரு குழம்பு திக்கா வர்றதுக்காக தான். இப்ப இதை அரைச்சிட்டு வந்துரும்ப்பா. இப்ப தாளிக்கணும், குழம்பு தாளிச்சிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம், ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல நம்ம குடல் வேக வச்ச தண்ணியிலேயே குழம்பு மிளகாய் தூள், அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இது அதுலயே போட்டுக்க வேண்டியதான்பா, வேற தண்ணியே வேணாம். அது அப்புறம் அதுதான் சத்து. அதை எடுத்துட்டு அப்புறம் எங்கிட்டு போவோம். இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் நம்ம அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் குழம்புக்காக கொஞ்சம் நிறைய போட்டுக்கோம். கவுச்சி ஸ்மெல் வரும், அதுக்காக அதை போட்டு இது கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சுப்பா, கடாய் சூடாயிடுத்து. இப்ப குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும், ஏன்னா இதுலயே ஆல்ரெடி நிறைய எண்ணெய் மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமா திட்டமா போட்டுக்கலாம். ஒரு பிரிந்தி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு. நம்ம வந்து கரம் மசாலா தூள் போட்டதால இதை மட்டும் போட்டா போதும். கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூனுக்கு கம்மி, 1/2 ஸ்பூன் சோம்பு. அளவு சொல்லிட்டா வேணும், 1/2 ஸ்பூன் சோம்பு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் அப்படியே பிரியாணி தாளிச்சுக்குவோம். இப்ப அதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம்.
நம்ம குடல் வேக வச்ச தண்ணியிலேயே கரம் மசாலா தூள், வீட்டு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வேக வச்ச குடலை அதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்தோம்னா குடல் வெந்துட்டு ஒரு மாதிரி மிளகாத்தூள் ஸ்மெல் அடிக்கும். அதனால அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம்ப்பா. இது நல்லா கொதி வந்துட்டுப்பா. இப்ப நம்ம வேக வச்ச குடலை அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த தக்காளி போட்டுக்கலாம். குக்கர் மூடியில விசில் எடுத்துட்டு சும்மா லைட்டா அப்படியே மேல மூடி வச்சோம்னா நல்லா கொதிக்கிறது வதங்குற வரைக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ இங்கேயும் மிளகாத்தூள்ல கறி வேக வச்சுட்டு போட்டோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல வதங்கினதை அதில் போட்டுக்கலாம். இதே கடாயில நம்ம கொஞ்சோண்டு குடலை வறுத்துக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டி வச்சு அதுல இந்த மசாலாவும் ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு, தண்ணி நம்ம இதில் சேர்க்கணும். நம்ம அரைச்ச விழுதை இதுல சேர்த்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். அதுல இருந்து நமக்கு வறுக்கிறதுக்கு இதுல இருந்து தான் நம்ம எடுத்து வறுக்க போறோம். இதுக்குன்னு தனியா மசாலா எதுவும் சேர்க்கல, காரத்தூள் மட்டும் தான் சேர்க்க போறோம். வெங்காயத்தை வதக்கிட்டு அதுல காரத்தூள் மட்டும் சேர்த்து இந்த ஃப்ரை பண்ண போறோம். போட்டி குழம்பு நான் நிறைய எடுக்கலல்ல, எனக்கு குழம்புக்கு இவ்வளவு தேவையில்லை, அதனால எடுத்துட்டேன். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை அதில் போட்டு கொண்டுட்டேன். நமக்கு போட்டிக்கு இது குழம்புல இவ்வளவு போட்டி தேவைப்படாது. அதனால இதுல இருந்தே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம தனியா வெங்காயம் போட்டு அதுக்கு தனியா காரத்தூள் போட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், ரைஸுக்கு சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாப்பிட்றப்போ. இது தண்ணியா வைப்பாங்க சிலர் கட்டியா வைப்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம வச்சுக்கலாம். எங்களுக்கு கட்டியா தான் பிடிக்கும். குழம்புன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்கும். அதனால எங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வச்சுட்டோம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம இங்க எடுத்து வச்சிருக்கிற போட்டியை போட்டுக்கலாம். அந்த குழம்போடவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டா ஆச்சு. இதுக்கு நம்ம இது போட்டதால, வெங்காயம் போட்டதால சும்மா லைட்டா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். இந்த பதம் வந்த உடனே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளை போட்டுக்கணும். அவ்வளவுதான்ப்பா, கிரேவி ரெடி.
கிரேவி அது குழம்பா? இது வந்து ஃப்ரை, அது குழம்பு. இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மிளகா தூள் ஸ்மெல் எல்லாம் போகணும். அதுக்காக அந்த குழம்பு கிரேவியா இருக்கும்போதே தூளை போட்டாதான் கொதிச்சு அந்த ஸ்மெல் போகும். இது வந்து நல்லா கொதிக்குது. இதுதான்ப்பா குடல் குழம்பு. உப்பு காரம் பாக்குறீங்களா? இப்போ ஃப்ரை பண்ணியாச்சுப்பா. இதுல கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டா ஃபைனல் டச் முடிஞ்சது. இவ்வளோதான்ப்பா. கொஞ்ச நேரம் ஒரு வேக வச்சுட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் போட்டால் இதுவும் ஆச்சு. இது வந்து கொஞ்சம் தீ வேகமா வச்சா வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அவ்வளோதான். இது ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நிறுத்திடலாம் அடுப்பை. இங்கே குழம்புலையும் கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இதுவும் அடுப்பை நிறுத்திடலாம். வேலை ஆச்சு. இது மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆரோக்கியமான உணவுகள் தான் இதெல்லாம். எல்லா பசங்களும் சாப்பிடுங்கப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குடல் குழம்பு, இது குடல் ஃப்ரை, சூடான சாதம். தம்பி வந்திருக்காப்ல, சாப்பாடு. தம்பிக்கு சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா. இது வந்து குடல் ஃப்ரை எப்படி இருக்கு சொல்லுங்க.